மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு ஆடி 15 ஜூலை 31 வெள்ளிக்கிழமை. இந்நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, அனுகூலமான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. இன்றைய நாளில் என்ன நடந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ, எது நடந்தால் சந்தோஷப்படுவீங்களோ அது நடக்கும். சுப செய்திக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நற்செய்தி வந்து சேரும். 11ஆம் இடத்துல சந்திரன் வரார். இன்று காலையில் 6:30 மணி அளவில் சந்திரன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி. அந்த 11ஆம் இடத்துல சந்திரன் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். இன்றைய நாளில் செவ்வாயுடைய சாரம் இரவு 7:30 மணி அளவு வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு ராகுடைய சாரம் வரும். செவ்வாய் ராசி அதிபதி ராசிக்கு 2ஆம் இடத்துல. அப்போ தனலாபஸ்தானங்கள் சம்பந்தப்படுகிறது. நடுவில் 4ஆம் இடம் வருகிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம். அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தன லாபங்கள்னால சுகம் அடைவீங்க, சந்தோஷப்படுவீங்க. குடும்பத்திற்காக நடக்கக்கூடிய செயலா அது நடக்கும். நண்பர்கள் சம்பந்தமாக, மூத்த சகோதர வழியில், அப்புறம் தந்தை வழி பாட்டனார் வழியில், தந்தை வழி பெரியப்பா சித்தப்பா இவங்க வழியில் உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கணும். இவங்க இருக்கக்கூடிய இடத்திற்கு நீங்கள் போகணும். இதில் யாராவது ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருக்கார், நீங்கள் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். யாராவது பிஸ்னஸ் பண்ணுறார், நீங்கள் போய் அதில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் அது நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா சொந்தமாக தொடங்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள் அந்த சைட்லேருந்து பொண்ணு கிடைக்கிறது, இதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. தந்தை வழி இல்லைன்னா பெரியப்பா சித்தப்பான்னா அவங்க பொண்ணு எடுத்த சைடில் அப்படி பொண்ணு கிடைக்கக்கூடிய யோகமானது இந்த நாள் இருக்குது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய வேலையை திறம்பட செய்ய போகிறீங்க. இன்றைய நாள் தொடங்குறீங்க, இன்றைய கிளம்பி உங்கள் அலுவலகத்துக்கு போகிறீங்க. அப்போது அந்த வேலையை நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்ற ஒரு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும்படியாக உங்களுடைய பணியானது அமையப்போகிறது. வேலைக்கு ஆள் எடுக்கணும், அந்த ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, இன்டர்வியூ பண்ணுறீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயி வந்து உங்களுக்கு கிடைப்பார். நீங்கள் அவர் வந்து செலக்ட் பண்ணி எடுப்பீங்க. அதனால் பிற்காலத்தில் சந்தோஷப்படுவீங்க. மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு வேலை சம்பந்தமாக ஏதாவது ஒரு பரிசு, பாராட்டு, ஒரு சர்ப்ரைஸ், இன்க்ரிமெண்ட் இது போன்ற விஷயங்கள் அங்கே ஏதாவது சில பேருக்கு பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்து ஏதாவது பரிசுகள்லாம் கொடுப்பாங்க, கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க சர்ப்ரைஸாக. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் கூட இருக்கிறது. மிதுன ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு செலவு செய்து எதையாவது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சமானது இருக்கிறது. செலவு செய்து கற்றுக்கிறதுனா ஏதாவது ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதன் பிறகு அதை கொண்டு பணம் பண்ணுறது, அப்படிப்பட்ட ஒரு அம்சமானது இருக்கிறது. இப்போலாம் வந்து நிறைய விஷயங்கள் அது போல் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்களுக்கு கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. ஒரு நாள்லேயே நீங்கள் கற்றுக்கலாம், இல்லை இத்தனை நாளில் கற்றுக்கலாம், சில மணி நேரங்கள்லேயே கற்றுக்கலாம். இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இப்படிலாம் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும், அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? அந்த விஷயங்களை ஏதாவது இன்றைக்கு செயல்படுத்த முடியும். ராசியில் புதன் இருக்கார். அப்போது ஒன்றை கற்றுக்கொள்வது 9ஆம் இடம், அதனால் பலன் அடைவது, பெயர் பெறுவது. 2ஆம் இடம் சம்மந்தப்படுகிறது. பணம் செலவு பண்ணி கற்றுக்கிட்டு அப்புறம் சம்பாதிக்கிறது, அப்படிப்பட்ட அம்சம் இருக்கிறது. கடகராசி அன்பர்கள், இன்று காலை 6:30 மணி அளவில் இருந்து சந்திரன் ராசிக்கு அதிபதி 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். அது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 8க்கு சந்திரன் வரும்போதெல்லாம் என்ன ஆகும்னு சொன்னால் ராகுடைய சேர்க்கை அவருக்கு கிடைச்சிரும். அப்படி கிடைக்கும்போது செவ்வாய் ராகுடைய சேர்க்கை ப்ளஸ் ராகுடைய சாரம், அப்புறம் குருவுடைய சாரம், இதில் சந்திரன் இருப்பார். அப்போ நீங்கள் இந்த சந்திராஷ்டமத்தில் என்ன விஷயங்களை கவனிக்கணும்னா, 8ஆம் இடத்திற்கு வராரு, சனியுடைய வீடு, ராகுவோட சேர்க்கை, இதெல்லாம் கொஞ்சம் மைனஸ் தான். அதில் செவ்வாயுடைய சாரன்றது ஓரளவுக்கு நீங்கள் சுதாரிச்சுக்கலாம். ஆனால் செவ்வாய் உங்கள் ராசிக்கு முழுமையான யோகாதிபதி. அவர் வந்து 12ஆம் இடத்திற்கு வரும்போது கொஞ்சம் பின்னடைவு, ராசிக்கு வந்தாலும் நீச்சம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போ வந்து அவர் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் ராகுடைய சாரன்றதும் கொஞ்சம் பின்னடைவு தான். குருவுடைய சாரம் வரும்போது குரு ராசியிலே உச்ச பலத்தை அடைஞ்சிருக்கு, நல்லது. அப்போது சந்திராஷ்டமத்தினுடைய மத்தியம பாகம், சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிற நாள் முடிகிற நாள் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய காலம், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது என்ன கவனம்னா, சில பேருக்கு வந்து பேராசை வந்துடும், இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுன்ற மாதிரி, இல்லை வந்து அளவு கடந்த ஒரு கோபம், ரொம்ப எமோஷ்னலாக சென்சிட்டிவாக இருந்து ஒரு விஷயத்தை புறக்கணிக்கிறது, சண்டை போடுறது,
ஒருத்தர் வேணான்னு அவாய்ட் பண்ணுறது, அப்படிப்பட்ட விஷயங்கள், அந்த முடிவுகளை எடுக்கக்கூடாது, கவனமாக இருக்கணும். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு புது மனிதர்கள், புது நபர்கள் மூலமாக நல்லது நடக்கும். புதிய பொருட்கள், உபகரணங்கள், கருவிகள், கேட்ஜெட்ஸ் அதை வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. வெளிநாட்டில் இருந்து பணம் வரக்கூடிய யோகம் இருக்கிறது. வெளிநாடு போய் படிக்கிறது, வேலை பார்க்கறதுக்கான ஏதோ தடை இருந்தால் அந்த தடை நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. 7ஆம் பாவத்தில் சந்திரன் ராகுடைய சேர்க்கை, ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கிறது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு வேலை சம்பந்தமாக, வெளிநாடு சம்பந்தமாக அனுகூலம் இருக்குது. செவ்வாய் வந்து சந்திரனுக்கு சாரம் கொடுத்தவர் 10ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் அது நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டால் வெற்றி பெறுவீங்க. போட்டி பந்தயம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்காருன்னு சொன்னால் இது ஈஸியாக வந்துடும். அப்போ இன்றைய போட்டியில் நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு காம்படிஷன், ஒரு போட்டி தான். அதில் ஜெயிக்கிறது அப்படின்றது படிக்கும்போதும் சரி, தேர்வு எழுதும்போதும் சரி, நேர்முக தேர்வில் வெற்றி பெற்று வேலை கிடைக்கிறதும் சரி, இந்த காலத்தில் போட்டியாக தான் இருக்கிறது. முன்னொரு காலத்தில் வந்து வேலைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க, அப்பா வேலைக்கு சேரும்போது, இல்லை அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி. அப்போ வந்து படிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் படிச்சுட்டா கூட போகிறோம், அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தயாராக இருக்கும். அப்படிப்பட்ட நிலை. இப்போ வந்து 1000 பேருக்கு வேலைன்னா அந்த இடத்துல 1,00,000 பேர் போட்டி போடுற மாதிரி இருக்கு இல்லையா? அதெல்லாம் இன்றைய நாளை நீங்கள் செய்தால் வெற்றி பெறக்கூடிய அம்சம் இருக்கிறது. துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளில் சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம். இது வந்து துளாராசியில் இருக்கிற எல்லாரும் இன்றைக்கி சொத்து வாங்குவாங்களா அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அப்படி இல்லை. யார் வந்து அதற்கான தொடர்பில் இருக்கீங்களோ அவங்களுக்கு அது நடக்கும். எப்பயுமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்ம வாழ்க்கை. யார் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக நான் ஒரு கலைத்துறையில் வந்துடுவேன், நான் ஒரு திரைப்படத்தில் நான் ஒரு காட்சியிலையாச்சும் நான் வந்துடுவேன், ஒரு திரைப்படத்தை நான் இயக்குவேன், ஒரு பாடல் எழுதுவேன், ஒரு டயலாக் எழுதுவேன், ஒரு கேமராமேனாக நான் வருவேன்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காரோ அவர் தான் வருவேன். திடீர்னு தூங்கி எந்திரிக்கும் போது காலையில் ஒரு நாள் வாப்பா நீ வந்து டைரக்ட் பண்ணி யாரும் கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே நான் ஒரு சிறந்த விளையாட்டு வீரனாக வருவேன்னு நினைக்கிறவங்க தான் வருவாங்க, பேச்சாளராக வருவேன்னு நினைக்கிறவங்க தான் வருவாங்க. அப்போது யாருக்கு வந்து இப்போ சொத்து சம்பந்தமான விஷயங்களை டீல் பண்ணுறீங்களோ, வாங்கணும்னு ஆசை இருக்கோ, பணம் சேர்த்து வச்சுருக்கீங்களோ, லோன் எலிஜிபிலிட்டி இருக்கோ, அல்லது நீங்கள் வீடு வாங்குறதுக்கு உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணும், பணம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு இந்த விஷயம் நடக்கும். அப்போ அப்படி இல்லாதவங்களுக்கு என்ன நடக்கும்னா, எப்பயுமே அழியாத ஒரு சொத்து இருக்குது, கல்வி. அந்த கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறது. 4, 10ஆம் இடங்கள் சம்மந்தப்பட்டுட்டாலே ஒருத்தர் வந்து வெற்றி பெறுகிறார் அப்படின்றது அர்த்தம். இப்போ 4ஆம் இடத்தை ஒவ்வொரு இடத்துக்கும் தொடர்புபடுத்தலாம். இதுபோல் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு இடத்தோட தொடர்புபடுத்தி 12 பலன்கள், அதை 27 பலன்கள், 108 பலன்களாக கொண்டு போக முடியும். அப்போ 4ஆம் இடம் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறது. இப்போ இது நல்லது. 4ஆம் இடம் 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டதுன்னா கொஞ்சம் பிரச்சனை, கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ 4, 10ன்னா என்னென்னா வளர்ச்சி முன்னேற்றம். ஒருத்தர் வந்து ஒரு கௌரவமான ஒரு நிலையை அடைகிறாரு. அது அவர் நிறைய சொத்து வச்சுருக்கக்கூடிய செல்வந்தர்ப்பா, அவருக்கு நிறைய நிலப்புலன்கள் இருக்குது, இந்த ஊர்லேயே கால்வாசியாக பாதி இடம் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுபோல் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்காருன்னா இவ்வளோ பெரிய பதவியில் இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி அம்சங்கள் தான் இந்த 4, 10ஆம் இடத்தினுடைய தொடர்பு. அது இன்றைய நாளில் இருக்கிறது. அப்போ யாருக்கு சொத்து வாங்கணுன்னு இருக்கோ, யாருக்கு வந்து பதவியில் உயர் பதவி பெறணுன்னு இருக்கோ அந்த முயற்சியெல்லாம் செய்யலாம். தனுர் ராசி அன்பர்கள், இன்றைய நாள் செய்யக்கூடிய செயல் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காரிய ஜெயம்னு சொல்லக்கூடிய ஒன்று உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் ஈஸியாக இருக்காது, கஷ்டப்பட்டால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். 3ஆம் பாவத்தில் சந்திரன் ராகுவோட சேர்க்கை, செவ்வாயுடைய சாரம், இதெல்லாம் போராடுறது. இதெல்லாம் வந்து மற்றவங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாதுன்றதை செய்ய வைக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அது இருக்குது. ஆனால் 8ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. அப்போ என்னென்னா, நீங்கள் பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்க. பகீரதன் வந்து அந்த கங்கை, ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வரத்துக்கு செய்தது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பிரயத்தனம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அளவுக்கு நம்முடைய நிலையில் இன்றைய நாள் பாடுபட்ட பலன் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, பண வரவு வரக்கூடிய நாள்னு சொல்லலாம்.
எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், மற்றவங்களால பணம் வரும். நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு பணம் வரும். அவங்களோட சேர்ந்து ஏதாவது ஒன்றை செய்வீங்க, பணம் வரும். அல்லது ஒரு கடன் வேணும்னு சொன்னாலும் கூட யாரோ 2 பேர் சைன் பண்ணணும் இல்லையா? அதுபோல் 2 பேர் சைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வருவாங்க இப்போ. உறவினர்களிடத்திலிருந்து ஏதாவது உதவி பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. கணவன், மனைவி பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது அப்படின்ற மாரி இருக்குது. நண்பர்கள் சேர்ந்து முன்னுக்கு வர்றது, ஒருத்தர் கஷ்டப்படும்போது ஒருத்தர் கை தூக்கி விடுறது, அப்படியான அம்சம் இன்றைய நாள்ல இருக்கு. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனையான விஷயங்களை டீல் பண்ணுறதுக்கான நாள். 6ஆம் பாவாதிபதி ராசியில் வர்றார். வரும்போது ராகுடைய சேர்க்கை, செவ்வாயுடைய சாரம். அந்த செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போது நீங்கள் நிம்மதியாக, சுகமாக, சந்தோஷமாக இருக்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது உடல் உபாதையோ அல்லது கடன், எதிரிகளை, வழக்குகளை, ஏதோ ஒரு கஷ்டத்தை, வேலை போயிடும்னு நினைக்கிறதோ, ஏதோ ஒன்றை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் அதை வந்து சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை இன்றைய நாளில் செய்யலாம். அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு பயணம் பண்ணுறது, செலவு பண்ணுறது அப்படின்ற ஒரு அம்சம் இருக்கிறது. வேலை பளு அதிகமாக இருக்கும். படிக்கிறவங்களுக்கு நிறைய நேரம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வேலையை திரும்ப செய்கிற மாதிரி கூட இருக்கலாம். செய்த செலவை திரும்ப செய்கிற மாதிரி கூட இருக்கலாம். குடும்பத்தை விட்டு, பிடித்தவர்களை விட்டு கொஞ்சம் டெம்பரவரியாக பிரிஞ்சு வெளியில் போய் தங்குறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது. அதனால் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். செலவு வந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த செலவுக்கான வேலை வந்து நடந்துடும். சில சமயத்தில் நம்ம செலவும் செஞ்சு வேலையும் நடக்காமல் போயிடும். அப்போ தான் அது வீண் செலவாக போயிடும். சில சமயத்தில் வேலை நடந்துடும், ஆனால் கொஞ்சம் கூட செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, இன்றைக்கு அப்படிப்பட்ட நாள் தான். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தில் வரக்கூடியதுனால ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறது. நிறைய பேர் வந்து இந்த திருமணம் நடக்கிறதுக்கும், அப்புறம் திருமணமானவர்கள் சேர்ந்து பிரியாமல் ஒற்றுமையாக ஆதர்சன தம்பதிகளாக இருக்கிறதுக்கும் என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஜாதக ரீதியாக கூட திருமண தடை இருக்கிறது, திருமணமான பிறகு பிரச்சனை இருக்கிறது, கலத்திர தோஷம் இருக்கிறது அப்படின்லாம் சொன்னால் அதற்கான விமோச்சனங்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து இந்த போல் வெள்ளிக்கிழமை நாட்களில், அதுலேயும் அன்றைக்கு ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லும்போது அம்பிகையை வழிபடுறது மிகச்சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். நாம் இன்றைய நாளில் ஒரு கன்னிப்பெண்ணோ அல்லது வந்து திருமணமான ஒரு சுவாசினி, சுமங்கலி பெண்ணோ, இவங்களை சாட்சாத் அம்பிகையாகவே பாவித்து அவங்களுக்கான அந்த மங்கள பொருட்கள், தாம்பூலம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை இது போல் பெண்மணிகளுக்கு மங்கள பொருட்களை தாம்பூலமாக கொடுக்கறத நிறைய பேர் பழக்கமாக வச்சுருப்பாங்க. சில பேர் இது போல் புரட்டாசி மாத நவராத்திரி காலம், ஆடி மாத நவராத்திரி காலத்து, ஆடி மாத ஆஷாட நவராத்திரி, அப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமைகள்லாம் கொடுக்கறத பழக்கமாக வச்சுருப்பாங்க. அது பழக்கம் இல்லாதவர்கள் கூட இது போல் நாட்களில் செய்யலாம். அவங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு செய்யலாம். அப்படி செய்யும்போது பையன் இருக்கான், கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணே கிடைக்கலன்னு சொன்னால் பொண்ணு வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு யோகமானது இருக்கும். திருமணமானவர்கள் வந்து சண்டை சச்சரவில் இருக்காங்கன்னா அது சுமூகமாக சரியாயிட்டு 2 பேரும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு பலனை வந்து அது கொண்டு வந்து கொடுக்கும். மகிழ்ச்சி, சந்தோஷமே வீட்டில் இல்லை, அதுக்கு என்ன காரணமாக வேணால் இருக்கலாம். அந்த ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய சாந்தமான ஒரு நிலையானது கிடைக்கிறதுக்கான இதுவாக இருக்கும். அதனால் இன்றைக்கு அம்பிகை வழிபாடு செய்யணும். பெண்மணிகளுக்கு இது போல் மங்கள பொருட்களை தாம்பூலமாக கொடுக்கலாம். அதை செய்யும்போது இந்த ஆடி வெள்ளியில் நமக்கு அனுகூலமான பலன் வந்து சேரும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.